ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா கழுகுமலை, அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி பக்கத்தில் இருக்க கழுகுமலை லொக்கேஷனில் தான் இது இருக்குது. மலையை குடஞ்சி அதுக்கு நடுவில் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். செம்மையாக இருக்குது. ஆனால் இதில் ஒரு சின்ன வருத்தமான செய்தி, இது முழுசாக முழுமை அடையலை. அந்த மேலே இருக்கிற விமானமும் அது கீழே இருக்கிற ஒரே ஒரு 2 ஸ்டெப் மட்டும்தான் நெருக்கி முடிச்சிருக்கு. ஒரு ஸ்டெப் ஃபுல்லாக இருக்குது, ஒரு ஸ்டெப் ஃபுல்லாகலை, அவ்வளோ நின்றுச்சு. இது வந்து பாண்டிய மன்னர்கள் கடைசி காலத்தில் அவங்களால் கட்டப்பட்டது. ஒளியை வச்சே தான் இவங்க வந்து செதுக்கியிருக்காங்க. அதை எப்படி இது வரைக்கும் இவங்க செதுக்குனாங்க அப்படின்றத நம்ம தெரியணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த செதுக்குனதை வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஒளியை வச்சே தான் எல்லாத்தையும் செஞ்சு இது செதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேஜ் எந்த அளவுக்கு வரணும்னு சொல்லிட்டு அது பக்கத்துலேயே கோடு போட்டு பார்த்துருக்காங்க. இது வந்து அந்த பள்ளமாக இருக்கிறதெல்லாம் அந்த நம்ம சாரம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ண கம்புகள் வைக்கிறதுக்கான ஒரு இது. அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜை செட்டப் பண்ணுறீங்க, அதுக்காக கோடு போட்டு வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த லொக்கேஷனில் வந்து இது வரைக்கும் பெருசாக எந்த ஒரு இதுவும் வந்து அதிகமாக யாராலையும் பார்க்கப்படல. இது வந்து ஃபஸ்ட்டு நிலையில் கீழே இருந்து ஃபஸ்ட்டு நிலையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற பழைய சிற்பங்கள், இங்கே ஏற்கனவே செஞ்ச சிற்பங்கள்லாம் நிறைய செதஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இங்கே இருக்க தட்சணாமூர்த்தியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிரம்மனாக இருக்கட்டும், அப்புறம் சிவனாக இருக்கட்டும், அப்புறம் நிறைய தெய்வங்களோட சிலைகள் வந்து உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சீதளம் அடைஞ்சதில் வந்து நிறையா வந்து செய்யாமல் முழுமையடையாமல் இருக்கிற கோயில் இதை தான். இது வந்து இன்றைக்கும் சில இது வந்து அப்படி நுணுக்கமாக அழகாக இருக்குது. அதில் நிறைய இது வந்து விரிசல் விட்டுருக்கு, ஏன்னா சரியாக பராமரிக்கப்படலை அப்படின்றதான் முக்கியமான காரணம். இந்த இடத்த வந்து தமிழக தொல்லியல் துறை அவங்க கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்காங்க. ஸோ இது அவங்க இந்த நியரஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ அதே மாதிரி சுற்றி இருக்கிறதுக்கு ஒரு காவல் தெய்வமும், ஒரு பெண் தெய்வமும், ஒரு ஆண் தெய்வத்தோட சிற்பமும் இருக்குது. இந்த லொக்கேஷனில் இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப க்ளோஸ்அப்பில் இதை வந்து நம்ம வாட்ச் பண்ணலாம். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ராஜராஜ சோழன் அந்த மண்டபங்கள் இருக்குல்ல, அது மாதிரியான ஒரு ஸ்டைலில் மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இதில் பாண்டியர்களோட சிற்பங்கள் தான் இது வந்து ரொம்ப பேசிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கிற அந்த கண் விழியாகட்டும், அதில் இருக்கிற பூவாக இருக்கட்டும், எல்லாமே இதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நான் இதை வந்து வியூ பண்ணி பார்க்கும்போது, பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது அதை விட ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இது வந்து நம்ம பார்க்குறதுக்கு இந்த கல்வெட்டு, அதாவது ஒரு குடைவரை கோயில் அப்படின்றத வந்து பார்க்குறதுக்கு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அதுங்களாம் இந்த இடம் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். மலை அப்படியே வெட்டியே தான் எடுத்திருக்காங்க. முழுசாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒளியை வச்சே தான் வெட்டி எடுத்திருக்காங்க. அதில் அந்த கோடு மாதிரி இருக்கிறது ஒவ்வொன்றும் வந்து அந்தந்த பிரகாரத்தோட நிலை, அதாவது அந்த ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரியான செட்டப்புக்காக தான் இருக்குது. உண்மையிலே இதில் வந்து ஒரு லுக் வைஸில் வந்து ஒரு 4-5 சிலைகள் மட்டும்தான் இருந்தாலும் இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. பிரம்மனோட சிலை இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு சில பெண் தெய்வங்களோட சிலையும், தட்சணாமூர்த்தி சிலை, அதுக்கப்புறம் சின்ன சின்ன சிற்பங்கள் நிறைய இருக்குன்னே சொல்லலாம். இதில் பல்லவர் காலத்துகளோட சிற்பங்களும் இதில் கொஞ்சம் கலந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து முழுமை அடையல. பக்கத்தில் நெருங்கி போய் பார்க்கும்போது இது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்க எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் போக போக பார்த்திங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் முழுமை அடையல, பாதியிலே விட்டாங்க. பாண்டிய மன்னர்கள் இதை கட்டிக்கிட்டு இருக்கும்போது பாதியிலே இதை கைவிட்டுட்டு போனதுனால இது வந்து அப்படியே இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மேலே வந்து அந்த கருப்பாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மழை தண்ணி உள்ளே வரக்கூடாதுன்னு இருக்காங்க. நம்ம இப்போ இருக்கிறவங்க வந்து அது கட்டின அது கோட்டைச்சுவர். இந்த தொல்லியல் துறை வந்து இதை டேக்கப்படுத்தி இப்போ அவங்க தான் இதை பராமரிச்சுக்கிட்டு வராங்க. இது வந்து ஒரு மலைப்பகுதியிலேருந்து வியூவாக இருக்கிற மாதிரி, அதாவது பெரிய மலையில் கட் பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப்பாக தான் இருக்குது. இதே மாதிரி இப்போ இந்த கோயில் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சிவன் கோயிலுக்காக கட்டப்பட்ட ஆரம்பித்தது. பட் அதுக்கப்புறம் அதை கைவிட்டனால இதுக்குள்ளே இப்போ ஒரே ஒரு சின்ன பிள்ளையார் சிலை மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி இந்த மேல் பகுதியும் பார்த்திங்கன்னா ஃப்ளோர் செட்டப்புக்காக வந்து கோடு போட்டு வச்சுருக்காங்க. அதாவது உளியை வச்சு கோடு லைனிங் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை விட்டாங்க. இந்த பிள்ளையார் சிலைக்கு மேலே இருக்கிற இந்த லைனிங்கில் பாதி இருக்குது, பாதி இல்லை. அதே மாதிரி இந்த இதில் நிறையா பாதைகள் வந்து இப்போ சரி இல்லை, அதாவது உடஞ்சி வர பாறைகளாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம யாராச்சும் கல்வெட்டு கோயில் பார்க்கணும், குடைவரை கோயில் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட விருதுநகர் பக்கத்தில் இருக்கிற தூத்துக்குடி, கோயில்பட்டி தூத்துக்குடி அந்த இதில் கோவில்பட்டி பக்கத்தில் தான் இருக்குது, நியரஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் நீங்கள் போய் பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. யாராவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கோவில்பட்டி பக்கத்தில் இருக்கிற கழுகுமலையில் தான் இந்த கோயில் இருக்குது. ஸோ இதே மாதிரி அடுத்து ஒரு வீடியோவுக்கு நம்ம ரெடியாகிறோம். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் இது பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது ஒரு கோயில் உங்களுக்கு தெரிஞ்ச லொக்கேஷனில் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றின வீடியோ அப்டேட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம், பாய்.